முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் முனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். இன்றைக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன்னா, நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஎஸ்சியில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி ஐடி, அது மட்டும் இல்லாமல் பிசிஏ, அது மட்டும் இல்லாமல் பிகாமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது சிஏ அப்படிம்பாங்களே, இந்த 4 கோர்ஸோட கம்பேரிஷன் பற்றி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தோம்னா +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த 4 கோர்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன, எதில் என்ன மாதிரி பேப்பர்லாம் கவர் பண்ணிப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஜாப்ல யாருக்கு அதிகப்படியான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ரெலவெண்டான ஜாப் எதுக்கு அதிகப்படியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தான் இன்னைக்கு உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போறேன். இது பார்த்தா +2 முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ரெலவெண்டா ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா +2 முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாவே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தோம்னா எப்பயுமே நீங்க யூஜி முடிச்சுட்டு போறதை விட ப்ளஸ் ஒரு பிஜி டிகிரி முடிச்சுட்டு போகிறீங்க, அது கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டிகிரியாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் டிகிரியாக இருக்கலாம், இல்லைன்னா இப்போ பார்த்தா ப்ரொஃபஷனல் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரியான மாஸ்டர் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேலரி வைஸாகவும் ஒரு நல்ல சேலரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தா +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த 4 கோர்ஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் இல்லைன்னா பிஎஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்படி இல்லைனா பிசிஏ அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதில் பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பிகாமில் பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும், அதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டிகிரி அப்படின்னு எடுத்தா பிஎஸ்சி அனிமேஷன், பிஎஸ்சியில் வெப் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்த்தா குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் ரெலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அனிமேஷன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் ரெலவெண்டான டாபிக் தான் கவர் பண்ணிருப்பாங்க. இதுவே வெப் டிசைனிங் அப்படின்னு எடுத்தா வெப் டெவலப்மெண்ட் ரெலவெண்டான டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. பட் கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல், அதோட டெக்னாலஜி, இது ரிலேட்டடான கோர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 கோர்ஸ் தான் உங்களுக்கு. அதாவது பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ, அப்படி இல்லைன்னா பிகாம், சிஏ, இந்த 4 கோர்ஸுமே பார்த்தோம்னா ஒன்னோட ஒன்று ரொம்ப ரிலேட்டான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சிலபஸ் அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு நிறைய காமனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் பற்றி, கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் பற்றி, ப்ரோக்ராமிங் பற்றி, இந்த மாதிரியான டாபிக்லாம் பார்த்தா இந்த 4 கோர்ஸில் நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு காமனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தா பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற சிஎஸ்சி, அதாவது பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிம்பாங்க. இந்த கோர்ஸில் என்ன மாதிரியான டாபிக் கவர் பண்ணியிருப்பாங்க, இது எதுக்கான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல், கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டரோட நெட்வொர்க் பத்தி, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் பத்தி, இந்த மாதிரியான கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் பத்தி, பேசிக் பத்தி நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டெக்னாலஜி ரெலவெண்டா 1 இல்ல 2 பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பேசிக்ஸ்க்கு, ஃபண்டமெண்டலுக்கு, அந்த ஆர்கிடெக்சருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நெட்வொர்க் ரெலவெண்டான பேப்பர் வரும், வெப் டெக்னாலஜி ரெலவெண்டான பேப்பர் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டலுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. இதுவே பிஎஸ்சியில் வர இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸ்ல பார்த்தோம்னா உங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜிக்கு கொடுத்திருப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல், பேசிக்ஸ், இந்த மாதிரியான டாபிக்கும் வரும். பிளஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, அப்புறம் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி ரெலவெண்டான பேப்பர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெலவெண்டான பேப்பர், இந்த மாதிரி பார்த்தா ரீசன்ட் டெக்னாலஜிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்திருப்பாங்க. பட் இதுக்காக பேசிக்ஸ் வராது, ஃபண்டமெண்டல்ஸ் வராது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல், அதோட ஆர்கிடெக்சர் ரெலவெண்டான டாபிக்கும் வரும். பட் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு டெக்னாலஜிக்கு கொடுத்து கோர்ஸோட சிலபஸ் உங்களுக்கு டிசைன் பண்ணிருப்பாங்க. இதுவே பிசிஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ரீசன்ட் டெக்னாலஜில இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அந்த மாதிரியான டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் உங்களுக்கு டிசைன் பண்ணிருப்பாங்க. பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி நீங்க அடுத்து எம்சிஏ பண்ணீங்க அப்படின்னா நிறைய நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி ரெலவெண்டாவும் நிறைய பேப்பர் வரும் உங்களுக்கு. நீங்க பிசிஏ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாம பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களுக்கு. அனிமேஷன் ரெலவெண்டா, அப்படி இல்லைன்னா பார்த்தோம்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் ரெலவெண்டா, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். நீங்க எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்றீங்களோ அதுக்கு ரெலவெண்டான பேப்பர்ஸ் சிலபஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. இதுவே பிகாம், சிஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதாவது இது ஃபுல்லா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காமர்ஸ் பிளஸ் கம்ப்யூட்டர் ரெண்டுலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணி படிக்கலாம். இதுல பார்த்தா காமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வரும். அது மட்டும் இல்லாம பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டாபிக்கும் சிலபஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ 4 கோர்ஸுமே பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கோர்ஸ் தான். பட் டாபிக் வைஸா பார்த்தா ஒன்ல டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஒன்ல கம்ப்யூட்டருக்கு ஃபண்டமெண்டலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஒன்ல
பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்றில் வந்து பார்த்தா காமர்ஸ் பிளஸ் கம்ப்யூட்டர் ரெண்டும் வந்து மிக்ஸான டாபிக் வந்து சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா +2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தா எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் பிசிஏ படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. பட் ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து மஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் நிறைய காலேஜில் மேக்ஸ் வந்து மஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. இப்போ பிகாம் சிஏ பொறுத்தவரையும் ஒரு சில காலேஜில் காமர்ஸ் குரூப் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருக்கு. ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருக்கு. ஸோ கோர்ஸோட அட்மிஷன் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து வேரி ஆகுது. பர்சன்டேஜும் வந்து பார்த்தா நீங்கள் எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து கண்டிப்பாக வேரி ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தா சிலபஸ் அதாவது என்னென்ன கோர்ஸில் என்ன மாதிரியான டாபிக் நம்மளுக்கு கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்டான பேப்பர் வரும். பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும் உங்களுக்கு. கம்ப்யூட்டரோட ஆர்கனைசேஷன் ரெலவெண்டான பேப்பர், கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் ரெலவெண்டான பேப்பர், நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வரும் உங்களுக்கு. டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது டிபிஎம்எஸ் அப்படிமாங்க அந்த மாதிரியான பேப்பர் வரும். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ரிலேட்டான பேப்பர் வரும். சிஸ்டம் ப்ரோக்ராமிங் பற்றி வரும் உங்களுக்கு. பைத்தான் ப்ரோக்ராமிங் வரும் உங்களுக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி படிப்பீங்க. வெப் டெக்னாலஜி பற்றி படிப்பீங்க. பைத்தான் பற்றி படிப்பீங்க. சிலபஸ் பொறுத்தவரையும் பார்த்தா இதே டாபிக் தான் எல்லா காலேஜ்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஒரு சில யூனிவர்சிட்டி ஒரு சில காலேஜில் வெவ்வேறு மாதிரியான சிலபஸ் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு அதாவது ரீசன்ட் டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சி ரெலவெண்டான வரும் உங்களுக்கு. ஜாவா ரெலவெண்டா, அப்புறம் வந்து பார்த்தா .NET ரெலவெண்டா வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் டெக்னாலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான டாபிக் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி, ஐஓடி பற்றி, அப்புறம் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பற்றி இந்த மாதிரியான டாபிக்லாம் முக்கியமாக வந்து பார்த்தா டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிசி அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதை பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சிலபஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. காமனாக என்னென்ன டாபிக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி படிப்பீங்க. சி ப்ரோக்ராமிங் வரும் உங்களுக்கு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி படிப்பீங்க. மல்டிமீடியா சிஸ்டம் பற்றி படிப்பீங்க. டேட்டா அண்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி படிப்பீங்க. வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக என்னது, கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அது ரெலவெண்டான டாபிக் வரும் உங்களுக்கு. ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜினா என்னது அந்த மாதிரியான டாபிக் வரும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி வந்து பற்றி படிப்பீங்க. ஆப் டெவலப்மெண்ட் பற்றி படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ரீசன்ட் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் என்னென்னது அந்த மாதிரியான டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதுவே பிகாம் சிஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து காமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் வந்து பார்த்தா கம்ப்யூட்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா பிசினஸ் எக்கனாமிக்ஸ் ரெலவெண்டான பேப்பர், மேனேஜ்மெண்ட் எக்கனாமிக்ஸ் ரெலவெண்டான பேப்பர், இங்கிலீஷ் வரும் உங்களுக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெலவெண்டான பேப்பர் வரும். டேட்டா பேஸ் மேனேஜ் சிஸ்டம் பற்றி படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் அந்த மாதிரியான பேப்பர் வரும். C++ இல்லை C# இந்த மாதிரியான பேப்பர் வரும். கம்பெனி ரெலவெண்டான பேப்பர் வரும் உங்களுக்கு. காஸ்ட் அக்கௌண்டிங் ரெலவெண்டான பேப்பர் இந்த மாதிரி வந்து பார்த்தா சிலபஸில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான பேப்பர் வரும் உங்களுக்கு. காமர்ஸ் ரெலவெண்டான பேப்பர் வரும். ஸோ ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா நீங்கள் ஒரு காமர்ஸ் ரெலவெண்டான கம்பெனியில் முக்கியமாக வந்து பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ ஜாபும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஜாப் அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு காமர்ஸ் இண்டஸ்ட்ரியிலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான இண்டஸ்ட்ரியிலும் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஃபைனலாக வந்து பார்த்தா யாருக்கு வந்து அதிகப்படியான ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை 3 இயர்ஸ்க்கான இந்த மாதிரியான யூஜி கோர்ஸ் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக நான் கம்ப்ளீட் பண்ணவே எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தால் இப்போ காமர்ஸ் முடிச்சவங்களுக்கு காமர்ஸ் ரெலவெண்ட்டான இண்டஸ்ட்ரியில் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே மற்றபடி வந்து பார்த்தா 4 கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கம்பெனிலையோ இல்லை ஒரு ஷாப்லையோ இல்லை ஐடி இண்டஸ்ட்ரியிலையோ ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ஒரு பிரைவேட் கம்பெனி அப்படி நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்னதான் யூஜி கம்ப்ளீட் பண்ணாலும் யூஜியில் ஹை லெவல் பர்சன்டேஜ் வச்சிருந்தாலும் ப்ளஸ் ஒரு பிஜி டிகிரி அது வந்து எம்பிஏவாக இருக்கலாம், இல்லை எம்சிஏவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா எம்சிஎம் அதாவது மாஸ்டர் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல சேலரி, அது மட்டும் இல்லாமல் ஜாப் வந்து நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால யூஜி கம்ப்ளீட் பண்ணபடியே முடிஞ்ச அளவுக்கு பிஜி வந்து பார்த்தா உங்களால் முடிஞ்ச ரெகுலர் மோடில் படிங்க, அப்படி இல்லைன்னா டிஸ்டன்ஸ் மோடில் கூட படிங்க. பட் நீங்கள் ரெகுலர் மோடில் படிச்சிங்க இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படியே வந்து சொல்லலாம். ஏன்னு பார்த்தா நீங்கள் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான வந்து கோர்ஸாக மோஸ்ட்லி வந்து பிஜியில் வந்து சூஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து பார்த்தா நீங்கள் ரெகுலராக காலேஜ் போய் படிக்கிறப்ப ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தா நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலர் மோடில் படிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல நாலேஜ் வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அதாவது கம்ப்யூட்டரை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இந்த
கம்ப்யூட்டரோட ஆப்ரேஷன் பற்றி, எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இன்புட் கொடுக்குறாங்க, அவுட்புட் வாங்குறாங்க, இதை பற்றிலாம் ஒரு நல்ல நாலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ கவர்மெண்ட் ஜாப் எப்படி ட்ரை பண்ணலாம், யாருக்கு அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிசிஏ முடிச்சவங்க, அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஜூனியர் இன்ஜினியர் கீழே ஐடி அப்படிங்கிற வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தோம்னா பிசிஏ முடிச்சவங்களுக்கு, பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு, அப்படி இல்லைனா பிகாம் சிஏ முடிச்சவங்களுக்கு அப்படி தனித்தனியாக கவர்மெண்ட் ஜாப்லாம் இல்லை. பட் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்புக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி, நிறைய கவர்மெண்ட் ஜாப்புக்கு அந்த மாதிரியான ஜாப்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்தா இப்போ எல்லாமே ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்லா தெரிஞ்சிருக்கனால உங்களுக்கு அந்த எக்ஸாமில் ஒரு ஃபியர் வந்து இருக்காது உங்களுக்கு. அதாவது ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறப்ப கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்ஸ் இதெல்லாம் தெரியறனால கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், இந்த மாதிரி எல்லா ஜாப்புமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். முக்கியமாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எல்லா ஜாப்புமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யூபிஎஸ்சிலேருந்து எஸ்எஸ்சி, பேங்கிங் ரெலவெண்ட்டான எக்ஸாம், ரயில்வே ரெலவெண்ட்டான எக்ஸாம், எல்ஐசி ரெலவெண்ட்டான எக்ஸாம், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ரெலவெண்ட்டான எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவே வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எழுதிட்டா டிஎன்பிசி எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம் கூட வந்து எழுதலாம். சப்போஸ் உங்களுக்கு டீச்சிங் மேலே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிஎட் கூட வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது யூஜி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்கூல் லெவலில் டீச்சராக வந்து போகலாம். இல்லை ஏதாவது வந்து பார்த்தா ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் இந்த மாதிரிலாம் முடிக்கிறப்ப ஹையர் செகண்டரிக்கெலாம் டீச்சராக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து போகலாம். நீங்கள் இதுக்கெல்லாம் டெட் எக்ஸாம், சிடெட் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறப்ப காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டீச்சிங் மேலே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு. ஸோ இந்த 4 கோர்ஸில் நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா உங்கள் நாலேஜை டெக்னிக்கலாக டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ப்ரைவேட் ஜாப் அப்படின்னு போகிறப்ப முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் போனீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஜாப், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஜி முடிச்சுட்டு நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.